சொல்லுடா. என்ன பண்ணுற? தூங்கிட்டு இருக்கேன். வெளியே போகலாமா? எங்க? சும்மா ஒரு அவுட்டிங். நான் வரல. என்ன தேஜு? போடா. வீக்கெண்ட் ஒரு நாள் தான் லீவு, சண்டே வேற. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வெளியே கூப்பிடுற. நாளைக்கு ரெஸ்ட் எட ப்ளீஸ், வாயேன். சரி, வரேன். ம், ஓகே. நீதாண்டி ஓ, பூக்களும் உன் அழகையும் ரசிக்குதே ஓ, தீராத காதல் உன்மேல் தூவ எதையும் நானும் செய்வேன். அந்த நிலவும் கூட உன்னை பார்த்தால் மயங்கி மறைத்து போகும். காதோரம் முந்தன் குரல் கேட்கவே எந்த மனமும் தினம் தினம் ஏங்குதே. புரியாத உணர்வுகள் பூக்குதே. அடி நீதான் என் கண்மணியே. காதோரம் முந்தன் குரல் கேட்கவே எந்த மனமும் தினம் தினம் ஏங்குதே. புரியாத உணர்வுகள் பூக்குதே. அடி அதை ரசிக்குதே எந்தன் மனது. கவிதையாய் உந்தன் பேச்சு தேன் போலவே இனிக்கும் காது. தனியாக இருந்த என்னை நீயும் போல் காக்கிறாய். பிரியாத உறவின் எதிர்த்து காட்டு நீயும் நானும் தான். டேய், மொட்டை மாடியில் நின்றுட்டு மாசா குடிக்கிற ஒரே ஆள் நீதான்டா. என்னடா கண்ணை திறந்துக்கிட்டே கனவை கண்டுட்டு இருக்க? ஆமாடா, அந்த கனவை எப்படியாவது நனவாக்கிடணும். என்னடா சொல்கிற? என்ன கனவு? தேஜு இருக்கால? ஆமாம், இருக்கா. அவளுக்கு என்னப்பா? அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுதுடா. ம், எந்த மாதிரி? ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, இது வேற மாதிரி. அதான் எந்த மாதிரி? நான் என்னமோ அவளை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா ஃப்ரெண்டாக பழகிட்டு இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? பாத்ரா, தப்பாக எடுத்துக்க போகிறா. ஏன் ஃப்ரெண்டாக இருந்தால் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம்டா. நீ ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஈஸியாக எடுத்துக்கணும்ல.
எனக்கு தெரிஞ்சு இவ தப்பாலாம் எடுத்துக்க மாட்டான். ம். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நீ எதையுமே கெஸ் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதை அவங்க வாயாலேயே சொல்லணும். அப்போ தான் நம்ப முடியும். சரி, நீ கேட்டு சொல்லு. எது? நானா? ஆமாடா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, அதான். ஏன் செருப்படி உழுவுதா இல்லையான்னு என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறியா? அப்படி இல்லைடா, நீ அவளுக்கு ஃப்ரெண்டு தானே, அதுதான். இங்கே பாரு மச்சி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டைரெக்டாக டீல் பண்ணணும். நடுவில் ஆள் வச்ச நக்கிட்டு போயிடும். என்னடா இப்படி சொல்கிற? இப்போ நான் போய் கேட்டு ஒருவேளை அவள் என்ன பிடிச்சிருக்குன்னு ஏய்! சொல்லிட்டானா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிற நீ? நீ வேற கலராக இருக்க, வாய்ப்பு இருக்கு. ம், தெரியுதுல்ல. போ, போய் நீயே சொல்லு போ. நானே சொல்கிறேன். அப்பா, நான் தப்பிச்சேன். சாரி நரேன், சொல்லு. என்ன சொல்லுடா. இப்ப நீ சொல்றியா இல்ல நினைச்சு போவா? ஏய் இரு சொல்கிறேன். அப்ப சொல்லு. சொன்னா தப்பா நினைக்க மாட்டேல்ல? நீ தப்பா நினைக்கிற மாதிரி சொல்லாம இருந்தா நினைச்சுக்க மாட்டேன். ஆஹா, பயமுறுத்துறாளே. சொல்லிடுவோம். இப்பெல்லாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஓகே, எங்கே போனாலும் உன் நினப்பாவே இருக்கு. சரி. கோயிலுக்கு போனால் கூட உன் பேர் தான் முதல்ல வாயில வருது. ம், நிஜமா தேஜு? சரி. இப்போதைக்கு என்ன பண்ண சொல்ற? நான் உன்னை லவ் பண்ணுறணும்னு தோணுது. இல்லை, இது கண்டிப்பாக லவ் தான். நான் உன்னை லவ் பண்ணுறேன் தேஜு. ஐ லவ் யூ. இடியட். அறிவு இருக்குது. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் போல. இதே வேற பையனா இருந்தா இந்நேரத்துக்கு ஓங்கி அரைஞ்சிருப்பேன். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இத்தனை நாளா நீ என் கூட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். இங்க பாரு, உன்னை என்னால லைஃப் பார்ட்னராவோ இல்ல லவ்வராவோ நினைச்சு கூட பார்க்க முடியல நரேன். தேஜு, போக போக என்ன பிடிக்கும். ஃப்ரெண்டாக என்ன பிடிச்சதில்ல, அது மாதிரி லைஃப் பார்ட்னராகவும் என்ன பிடிக்கும். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் தேஜு. ப்ளீஸ் நரேன், திரும்ப திரும்ப அதை சொல்லாத. என்னால ஃப்ரெண்டா பழகிட்டு அப்படி யோசிக்க கூட முடியல. உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுது? இதில் என்ன இருக்கு தேஜு? அப்ப இத்தனை நாளா இந்த நினைப்போட தான் என் கூட பழகிட்டு இருக்கல. நான் என்ன தப்பா சொன்னேன்? லவ் பண்றேன்னு தானே சொன்னேன். நீ என்ன லவ் பண்றேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா உன் கூட இவ்ளோ க்ளோஸா நான் பழகிருக்க மாட்டேன் நரேன். தேஜு, என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. நான் கிளம்புறேன். இனிமே இந்த நினைப்போட என் கிட்ட வராத. சொதப்பிருச்சே. ஹேய், என்னடா ஒரு ஃபோன் கூட பண்ணல? என்ன ஆச்சு உன் காதல் கடிதம்? அதுதான் டெலிவரி ஆகலையே. வாட் டு யூ மீன்? ஆமாடா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சொன்னா கேட்கணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் நினைக்க மாட்டாடா. எல்லாராலையும் ஃப்ரெண்டை லவ்வரா ஏத்துக்க முடியாது. அது வேற ஃபீல், இது வேற ஃபீல். சும்மாறா, நீ வேற எந்த பொண்ணுல விரல விட்டு நோண்டிட்டு இருக்க. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உட்காந்துருக்கேன். அவளுக்கு பிடிக்கலனா விட்டுறா. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா உனா இதை சொல்லுங்க, அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவ இல்லாம தானே நீ வாழ்ந்துட்டு இருந்த. இப்பயும் வாழலாம். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட அட்டாச் ஆகிப்பாரு, அப்ப தெரியும். ஏப்பா சாமி, இந்த லவ் பண்றவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. அதுவும் இந்த ஒன் சைடு லவ் பண்றவங்க கிட்ட பேசவே முடியாது. நீ வேணா பாரு, என் ஒன் சைடு லவ் டூ சைடா மாறும். எனக்கு என்னமோ தேஜவை பார்த்தா அப்படி தெரில. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் 2 நாள் கழிச்சு கேட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக உன் மனசு மாறும். டைம் கொடுக்கணும்ல. நீ எவ்வளோ டைம் ஆனாலும் கூட ஏதாச்சும் நல்ல செய்தி நடந்துச்சுன்னா கால் பண்ணு. ஆல் தி பெஸ்ட்.
ம். ஹலோ, எப்படி இருக்க தேஜு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன முடிவு பண்ணியிருக்க? என்ன முடியும்னா? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேனே. ஓ, அதுவா? நான் மறந்தே போயிட்டேன். எது மறந்துட்டியா? ம் சாரி சாரி, மறந்துட்டியா? ஆமா நரேன், நான் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நான் தான் அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. தேஜு ப்ளீஸ், நான் உனக்கு கரெக்டாக இருப்பேன். டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு பதில் சொல்லு. ஆனால் ஓகேன்னு சொல்லு. நரேன், நீ எனக்கு கரெக்டா இருப்பன்னு நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. நீ எத்தனை நாள் கழிச்சு கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் மேல எனக்கு லவ் வராது. நீ இந்த இன்டென்ஷனோட தான் என் கூட பழகுறன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முன்னாடியே கட் பண்ணிருப்ப நரேன். இப்போ நீ கோவத்தில் இருக்க, நான் வேணா அப்புறமா கால் பண்ணட்டுமா? நரேன், நான் இப்போ வரைக்கும் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? திரும்பவும் கால் பண்றேன்னு சொல்ற. இனிமே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாத. பெட்டர் காலே பண்ணாத. தேஜு நல்ல மூட்ல இருந்த ஸ்பாயில் பண்ணிட்டான் இடியட். சொதப்பிட்டே இருக்கே. டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோம். சைலண்ட்ல கூட. என்ன இத்தனை மிஸ் கால்? இவனா? இவனா? தேஜு, டேய், நீ என்ன சைக்கோவாடா? 102 வாட்டி கால் பண்ணிருக்க. நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் தேஜு, நீ எடுக்கல, அதுதான் பண்ணேன். உனக்குலாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? படிச்சோம் தானே நீ, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? தேஜு, நான் உன்னை லவ் பண்றேன் தேஜு. டேய், நான் ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன்.
சோறு தானே திங்குற இல்ல வேற ஏதாவது திங்குறியா? ஏய் என்னடி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? என்னடா என்ன? நான் என்ன படுக்கவா கேட்டேன்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட வாழலாண்டி கேட்டேன். அதுக்கடி இவ்ளோ சீன் போடுற? இந்த மாதிரி அசிங்கமா பேசுன செருப்பு பிஞ்சிரும். மரியாதையை நான் லவ் பண்ணு. நான் உன்னை ஒழுங்கா பாத்துப்பேன். புரியுதா? ஏய் நீ என்ன செவுடா? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் மேல ஃப்ரெண்ட்ன்ற ஃபீலிங் தவிர வேற எந்த ஃபீலிங்கும் எனக்கு வரல. நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். உன் மேல எனக்கு லவ் வரவே வராது. இப்ப நீ பண்ற டார்ச்சர்ல உன் மேல ஃப்ரெண்ட்ன்ற ஃபீலிங்ஸும் போயிருச்சு. நீ வெறும் ஸ்ட்ரேஞ்சர் தான் எனக்கு. You're nothing to me. You're nothing. புரியுதா? உனக்கு புரியல. நான் உன்னை லவ் பண்றேன். நீ சொன்னால கேட்க மாட்ட. நான் உன்னை பிளாக் பண்றேன். ச்சீ, இப்பெல்லாம் எந்த நாயை நம்பி பழக முடியல. The number you are trying to call is currently not reachable. பிளாக் பண்ணிட்டாளா? இன்னொரு சிம்ல இருந்து போடுவோம். என்ன அன்னோன் நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ, யாரு? நான் நரேன் பேசுறேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிராத. ஹே ப்ளீஸ் ப்ளீஸ், போலீஸ்லாம் வேணாம். உன்னை ஒரு வாட்டி மீட் பண்ணணும். வாட்? அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். என்ன காமெடி பண்றியா? ப்ளீஸ் தேஜு, ஒன் லாஸ்ட் டைம். உன்னை நம்பிலாம் வர முடியாது. நான் எதுக்கு வரணும்? என்னை நம்பு ப்ளீஸ். ஒரு வாட்டி மட்டும் வாயேன். ஓகே வரேன். ஆனா 5 மினிட்ஸ் மேல இருக்க மாட்டேன். அதே மாதிரி காமன் பிளேஸ் தான் மீட் பண்ணணும். சரி ஓகே வா. சே, ஒரே தலைவலியா போச்சு அவன் கூட. பார்க்கணும்னு சொன்னல, பார்த்துட்டல, நான் கிளம்புறேன். தேஜு நில்லு. என்னடா? வாழ்ந்தா என் கூட வாழு, இல்ல சாவு. உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். படா. டேய் பைத்தியம், உனக்கு வேற வழி இல்ல தேஜு. தேஜு நில்லு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. ஆனா சத்தியமா நான் லவ் மட்டும் பண்ண மாட்டேன். அப்போ செத்துரு தேஜு.
வலிக்குதே. இடிச்சா வலிக்கதானே செய்யும். போதும். வலிக்குதே. நாயே லவ் பண்ணன்னு சொல்லிட்டு கொலை பண்ண வர? நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்றேன் தேஜு. லவ்னா என்னன்னே தெரியாம நீ எல்லாம் லவ் பண்றன்னு சொல்லிட்டு திரியற. ஒருத்தரை நம்ம உண்மையா லவ் பண்றோம்னா அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டோம். எங்க அப்பா அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. நீ எங்க இருந்தோ வந்து என்ன லவ் பண்ற பேர்ல கொலை பண்ணுவியா? மத்த பொண்ணுங்க மாதிரி பயந்து ஓடுவேன்னு நினைச்சியா? இப்ப அந்த கத்தி எடுத்து என்னால உனக்கு குத்த முடியும். குத்திட்டு டிஃபென்ஸ்க்காக தான் குத்துனேன்னு சொல்ல முடியும். கொஞ்ச நாள் உன் கூட எல்லாம் ஃப்ரெண்டா பழகிட்டேன்னு விடுறேன். நான் உன் கூட ஃப்ரெண்டா பழகினதுக்கே உன்னை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வர? ஃப்ரெண்டா பழகுவீங்க, அப்புறம் லவ் பண்றேன்னு சொல்வீங்க. நாங்க திருப்பி உங்களை லவ் பண்ணலனா கத்தி எடுத்து குத்து வருவீங்க, இல்லனா ஆசிட் அடிப்பீங்கல்ல. நீங்க பண்றதுக்கு பேர் லவ்வாடா? லவ் என்ன அசிங்கப்படுத்துறீங்க? உன்னை தூக்கிட்டு போக போலீஸ் வரும். வேணா தேஜு. தேஜு, ஏய்